வணக்கம். கணவருக்கு செக்ஸ் பிரச்சனை இருந்து ஆனால் சிகிச்சைக்கு வர மறுத்தால் மனைவி என்ன செய்ய வேண்டும்? சில நேரங்களில் அந்த மாதிரி சிக்கல்கள் வரும். கணவருக்கு இதில் ஒரு தெளிவு இருக்காது, வெளியே தெரிந்த அவமானம், ஏதாவது ஒரு குழப்பம் இருக்கும் மனதுக்குள்ளே. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பயம், அவங்களுக்கான குழப்பங்கள் இருக்கும். ஏதாவது டாக்டர்கள் சொல்லிவிடுவாங்க, அது அசிங்கமாகிடும், பிரச்சனையாகிடும், இப்படியெல்லாம் பயங்கள் இருக்கும். மருத்துவர்கள் உங்களுக்கு உதவி செய்ய தான் முயற்சி பண்ணுவாங்களே தவிர பிரச்சனையை அதிகமாக்குறதுக்கு எந்த வகையிலையும் செய்ய மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, மனைவிகள் அவங்களுக்கு பிரச்சனை இருக்க மாதிரியே கூட்டு போகலாம். கூட்டு போய் மருத்துவர்கிட்ட அவங்களுடைய சின்ன பிரச்சனையை சொல்லி காட்டிட்டு அதை தொடர்ந்து இதையும் சொல்லலாம். நாங்கள் தாம்பத்திய உறவு வைத்து 6 மாதங்கள் ஆயிடுச்சு, எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குதுன்னு ஆரம்பித்தா டாக்டர்கள் அதை மேலும் அதில் சில கேள்விகளை கேட்டு என்ன செய்யணும், இது ஒன்றும் தப்பு இல்லை, ஈஸியாக சரியாயிடும். ஏன்னா இன்றைக்கு உள்ள மருத்துவ முறைகளில் செக்ஸில் சரி பண்ண முடியாதுன்னு எந்த பிரச்சனையுமே இல்லை. பாலியல் பிரச்சனைகள், ஆண்மை குறைவு, விந்து முந்துதல், எல்லா விஷயங்களையும் முழுமையாக சரி செய்ய முடியும். அதனால் பெண்களுக்கான பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்க்க முடியும். ஆனால் என்னென்னா, ஒரு சர்க்கரை நோய், ஒரு டைஃபாய்டு, காய்ச்சலை போய் மருத்துவர்கிட்ட சொல்கிற மாதிரி செக்ஸ் பிரச்சனையை சொல்கிறதுக்கு பெரும்பாலான ஆண்களும் பெரும்பாலான பெண்களும் தயங்குறாங்கன்றதான் பிரச்சனை. தயங்க வேண்டியதில்லை, அதுவும் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பகுதி. அதை பற்றியும் மருத்துவர்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணோம். அதனால் மனைவி தனக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறதா கூட்டு போயிட்டு அதை பற்றி முதல்ல பேசிவிட்டு அதை தொடர்ந்து இந்த மாதிரி நாங்கள் கணவரை குற்றஞ்சாட்ட வேண்டியதில்லை. அவருக்கு பிரச்சனைன்னு சொல்லவே வேண்டாம். நாங்கள் உறவு வைத்து கொண்டே 6 மாதம் 3 மாதம் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாலே மருத்துவர்கள் 2 பேரையுமே சேர்த்து காரணங்கள் கேட்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அதை சரி செய்து தர முடியும். என்ன காரணம்னு கண்டறிந்து சரி செய்ய முடியும். இது திரும்ப திரும்ப நாங்கள் இதை சொல்கிறோம். ஏன் அப்படின்னா, இன்றும் கூட செக்ஸ் பற்றி பேசுவது, செக்ஸ் பிரச்சனைகளை பற்றி பேசுவது, குழந்தைகள்கிட்ட இதை செக்ஸ் பற்றிய ஒரு முக்கியமான தகவல்களை சொல்லித்தருவதெல்லாம் கூட இன்னும் நம்ம சமுதாயத்தில் ஒரு டேபுன்னு சொல்லலாம். அதை பற்றி சொல்லித்தர முடியாத நிலையில் தான் எல்லோரும் இருக்கும். ஆனால் இது இன்றைய தேவை. பாலியல் பிரச்சனைகளோட, செக்ஸ் கஷ்டத்தோட ஒரு தம்பதிகள் வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டியதில்லை. என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதை சரி செய்து கொண்டு 2 பேரும் சந்தோஷமாக வாழ முடியும். நன்றி.